வணக்கம் மக்களே. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஆதரவை கொடுங்க. ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்குவோம். அப்புறம் பட்டை, கசகசா, பட்டை வகையெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம். ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிறோம். வெங்காயம் தக்காளிக்கு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். மீதி அப்படி பேசு. தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போடுறது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த மசாலா போட்டு பிரட்டி வச்சா கறி இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். சக்தி பிரியாணி பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி எடுத்துருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். நம்ம போட்டு அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தேவையான அரிசியை போட்டுக்கலாம். மக்களே, தம்மை வந்து உடைக்க போகிறோம். பாருங்கள், பிரியாணி வந்து எப்படி வரப்போகிறதுன்னு தெரியலை. ஒரு ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ணியிருக்கோம். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வந்திருக்கிறத பார்த்தா ஓரளவு ஓகேவாக தான் வந்திருக்கு. ஓகே, பார்ப்போம். நல்லபடியாக தான் வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது. நம்ம செஞ்ச வீடியோ இன்றைக்கி பிரியாணி, நம்ம செஞ்ச பிரியாணி இன்றைக்கி நல்லா வந்திருக்கு மக்களே. தீவா, எப்படி இருக்கு பிரியாணி? உங்கள் ரிவ்யூ? சூப்பராக இருக்கு. சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? சும்மா சொல்லு.
பொரிச்சக்கடலை மட்டும் கலர் பொடி போடலை, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். பொரிச்சக்கறி பிரியாணி எல்லாத்தையும் வச்சு ஒரு பைட்டு மாதிரி சாப்பிட்டு காமிங்க. கொஞ்சம் ரைஸு பிரியாணி காமிங்க. கழுத எவ்வளோமா இருக்குது கழுத, எப்படி இருக்கு? பிரியாணி வாங்கிட்டு போகிறது பக்கத்தில். என் ஒய்ஃபு என் குழந்தை எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு ஃபைனலி சூரிக்கு மீத சாப்பாடை வச்சுட்டு இன்றைக்கி ஒரு வீடியோவை முடிச்சிட்டோம் மக்களே.